உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் காரகத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நிறைய ஃபாரின் போக போறீங்களோ, பிளானிங் பக்காவா இருக்க போகுது இந்த மாசம். என்ன மேடம் எடுக்கும் போது இங்கிருந்தா அங்க போக போறீங்க, அங்கிருந்தா இங்க வர போறீங்க, ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தே தீரப்போகுது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை சூப்பரா இருக்கு. இருக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம். குழந்தைகளுக்காக ஃபாரினுக்கு போறது, குழந்தைகளுக்காக அங்கிருந்து இங்கே வர்றதுன்ற மாதிரி சில சினாரியோ பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எவ்வளோ யார் என்ன போர் போட்டா என்ன அணுகுண்டு போட்டா நாங்க போயே தீர்வு அமெரிக்காக்குன்ற மாதிரி போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அங்கிருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நாட் ஓன்லி அந்த கண்ட்ரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அதற்கான பாசிபிள் இருக்கு. இல்லை நம்மளை அமைச்சிருவாங்களோன்ற மாதிரி ஒரு மாதிரி பீதிலேயே பதட்டத்திலே இருக்கிற மாதிரியான சினாரியோ உருவாகும். ஏன்னா நம்மளுக்கு பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. ஐயோ இன்னும் முடியலையா? மீனத்துக்கு தானே நாங்க, நம்மளுக்கு இன்னும் முக்காவாசி இருக்கு சரியா? நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு 7.5 இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா குரு சுபத்துவமாய் ஓரளவுக்கு அந்த டென்ஷன்லாம் கம்மி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமா குரு கம்மி பண்ணிட்டாரு, ஆனா பண்றதெல்லாம் மிஸ்டர் ராகு பாவம் தேவையில்லாம சனிதான் வந்து பிரச்சனையை வாங்கிக்கிறாரு. இந்த தடவை கொஞ்சம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வெளிநாடு வெளியூர் போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்கான டிக்கெட் போடுறது, இல்லை அதற்கான விசா எடுக்கிறது, சம்திங் லைக் தட். இந்த மாதிரியான சில சினாரியோக்குள்ள என்ட்ரி ஆவீங்க. இல்லை ஆன்சைட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுவீங்க. இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக வேற நாட்டுக்கு வேற ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமான்ற மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அதற்காக சில சினாரியோக்கள் மேற்கொள்வீர்கள். சதய நட்சத்திரம் இல்லை சதயத்தில் என்ன பிளான்றதாலும் இந்த தடவை அது நடந்தே தீரும். ஸோ எப்படியோ இந்த வெளியூர் வெளி மாநிலத்தோடு கனெக்ட் ஆக போகுது ஒரு வருஷம். ரெண்டாவது, இது வரைக்கும் தொழில் தொடங்காதவங்க தொழில் தொடங்க போறீங்க. அதுக்காக பேங்க் லோனு கிடைக்கும். கிடைச்சி அப்ரூவல் வாங்கி அதன் மூலமாக ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில். ஏன்னா ராகு வேற உட்காந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், தலைக்கு மேல ராகு இருக்கும்போது சில சினாரியோ உருவாக்குவார். 7ஆம் இடத்துக்கு எதுவும் எதிர்பாலினத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போகும். அடுத்தவங்க மூலமாக தேவையில்லாம நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதுவும் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களே நம்மளை வந்து வச்சு செய்யறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம ஜெட்டு வேகத்துல போவோம், அவங்க கீழே தான் போவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பையே தொந்தரவு. அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அமைப்பா தான் இருக்கு எங்க வேலை பார்க்குற இடத்துல. ஓகே, 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகளுக்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்ற சதய நட்சத்திரக்காரர்கள் இதர குழந்தைகளுக்காக நிறைய வந்து மெனக்கெடுதல், குழந்தைகளோட இருக்கிறதுக்கான அமைப்பு, குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் மேற்படுது. குழந்தைகளோட வருங்காலத்திற்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு கடன் வாங்குதல், செலவுகள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி இந்த தடவை சில சினாரியோக்கள் உங்களை எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருத்தல் அப்படின்றது மிகச்சிறன ராஜயோகம். 2.5 வருஷத்துக்கு யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன், கும்பத்தை விட்டு தான் சனி நகர்ந்திருக்கிறார். அப்புறம் கொடுக்கும்போது கொடுத்துட்டு தான் போவார். அப்ப சதயத்துக்கு நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரதான் போகிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கோச்சார் அமைப்பு படி ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆஃப்டர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலத்தோடு ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இயங்குது. அது உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல தான் பெரிய செக் வைக்க போறாரு இந்த தடவை கடவுள். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு. ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜூனுக்கு மேல அப்படியே அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு வாக்கியப்படி மேலேயே கம்மி பண்ணும்போது மேல இருந்தே ஓரளவுக்கு ஒரு இருக்கும். ஆனா உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவீங்க. தலைக்கு மேல ராகு இருந்து ஹெல்த்தை பாதிக்காம இருந்தாருன்னா ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்ட விடுவாரு. நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமா சொல்றேன். இன்னும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் சதய நட்சத்திரக்காரங்க. தேவையில்லாம ஏதாவது ஒரு இதுல மாட்டிக்காம, கடவுள் அருள் நல்லா இருந்தா போயிட்டு மாட்டிக்கும் போது வெளில வந்துருவீங்க. இல்லாட்டி ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ராகு அதை செவ்வனே பண்ணுவார். தேவையில்லாத தொடர்புகளை இந்த தடவை உருவாக்கி கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சங்கடங்கள் நீங்கக்கூடிய, சவால்களை சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்க படிக்கிற சதய நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தா இந்த தடவை நான் சதய நட்சத்திரம் குழந்தைகள் அப்படின்ற இடத்துல தான் குரு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கான்ற போது, சதய நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக ஒரு கொஞ்சம் கவலை, ஒரு ஒரு இது வந்துட்டு போகலாம். இல்லையா என் குழந்தைக்கு நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சும் விடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை படிக்கிற குழந்தைகளா இருந்தா
நிறைய வேற இடத்துல போயிட்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, வேற ஊருக்கு போயிட்டு வர்றது, வேற இடத்துக்கு போறது, ஏதாவது ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. 20 வயதுல 40 இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரருக்கு இந்த தடவை தான் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். மறு திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே வாழ்க்கையில் நல்லதே நடக்கலன்னு சொல்றக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல இருந்து மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. நிறைய பேர் தொழில் முனைவராக மாற போறீங்க. இந்த வயது ஒத்தவர்கள் தான் வேலையை விட்டுட்டு நிறைய தொழில் முனைவராக ஆக போறீங்க. கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அது சரி இது சரின்ற மாதிரி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் காற்று ராசியா இருக்கீங்க. தேவையில்லாம ராகு உட்காந்து ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிப்பாரு. எங்க மேடம் காசே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், கடவுள் உங்களை பிளஸ் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா தேவையில்லாம மாட்டிக்காத. அவசியம் இல்லாமல் ஷேரை எடுக்காதீங்க. அது அவ்வளோ பாசிபிளா கொடுக்காது உங்களுக்கு. அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டு வச்சிருங்க. அதுக்கான வேல்யூ கிடைக்கும். நிறைய பேருக்கு இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், மனை வாங்குதல்ன்ற மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயது 60 உள்ள சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். கொஞ்சம் மனது டைலமாவா இருக்கும். என்ன என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு பிடி நம்ம கிட்ட இல்லாத மாதிரி சில இது வரும். இழந்த உறவுகள், இழந்த விஷயங்களை பத்தியான சில கவலைகள் வரும். உறவுகள் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். எனக்கு மதிக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு அதை பண்ணல, எனக்கு இதை பண்ணலன்ற மாதிரி ஏதோ ஒன்று உறவுகள் குறித்த ஒரு கவலையில் உறவுகள் கொடுத்த ஒரு நெகிழ்ச்சி. 2ல ஏதோ ஒண்ணு உங்களுடைய சுயஜாதகப்படி அது நடக்குது. ஏன்னா 4ஆம் இடம் தான் இந்த உறவுகளை சொல்ற இடம். ஸோ இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் உறவுகளிடம் பிரச்சனை இல்லை, உறவுகளிடம் ஒரு நெகிழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்க போகுது. பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய 4ஆம் இடம் எப்படி இருக்குன்றத பொறுத்து திருமணமா போகுது. நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறீங்க. நிறைய முன்னோர்கள் சில விஷயங்களை பண்ண போறீங்க. சூரியன் செவ்வாய் சனியுடைய காம்பினேஷனுக்குள்ள இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கு. நிறைய குடும்பம் சார்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்ள போறீங்க. குடும்பமா சேர்ந்து பண்ண போறீங்க. அங்காளி பங்காளியோட சேர்ந்து சில விஷயங்கள், ஒரு குலதெய்வம் கோயிலா இருக்கலாம், இல்லை தீர்த்தர்ப்பணம் கொடுக்கறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த குடும்பமா சேர்ந்து பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு மகிழ்வு, சந்தோஷம் எல்லாமே எட்டி பார்க்க போது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரர் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சதய நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். முடியும்னா ஒரு தடவை அங்க இருக்கக்கூடிய புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கிறது, அதை வச்சு தலையில படுக்கிறது, அந்த மண்ணை கொஞ்சம் குழப்பி சாப்பிட்றது, இதெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை டக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். கண்கூடான மருந்து அது. இன்னொன்னு எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கு. ராகுவின் ரொம்ப அதிசிறப்பான தலம். அங்க இருக்கக்கூடிய சித்தருடைய எனர்ஜி ரொம்ப சூப்பர். அப்படியே தள்ளி போனீங்கன்னா அங்க பாம்பாடி சித்தரோட ஜீவ சமாதி இருக்கும். முடிஞ்சா ஒரு தடவை கண்டிப்பா டைம் இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. இல்லையா அட்லீஸ்ட் கோமதி அம்மன், சங்கர்லிங்கம், சங்கர் நாராயணனுடைய படத்தை வைத்து தனம் நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்க. இந்த 1 மாத காலம் முழுமையும் தேவையில்லாத வீண் பழி, வீண் பிரச்சனை தவிப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கோமதி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கொடுக்கும். சதி நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க. நிறைய ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் ஏதாவது அம்மன் ஆட்டி விடுறது, ஊஞ்சலோட சேவை, ஊஞ்சல் பார்க்கறதுன்ற மாதிரி நிறைய ஊஞ்சல் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை நிறைய இருக்க போகுது. முன்பின் ஆடக்கூடிய வாழ்க்கை தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சொந்த நட்பை சூழக்கூடிய இடத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாதனைகளை சரித்திரமாக்கக்கூடிய காலமாக தான் சதயத்துக்கு அணிய மலர காத்திருக்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஏப்ரல் மாதம்.